வளர்ந்த மாடு முதலமைச்சரை முட்டாள் கேட்கடா முட்டா பயல. ஏண்டா தூத்துக்குடி நடந்த விஷயத்துக்கு சிஎம் என்னடா சும்மா இருந்துட்டாரு. அந்த போலீஸ்ல பூரா மாத்தி விட்டு அந்த போலீஸ்ல பூரா சஸ்பெண்ட் பண்ணாரு. சிஎம் என்னென்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டு தாண்டா இருக்கிற முட்டா பயல. சிஎம் போய் முட்டா பயல் கேக்குறடா. இப்ப நீங்களே அந்த அபென்ஸ் நடக்க வச்சுட்டு கூட நீங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆக்கலாம். ஏன் உங்களை சொல்லக்கூடாது? ஏண்டா தரதல நீ எல்லாம் இப்ப என்ன தீவிரவாதத்தை உருவாக்கி இப்பதாண்டா நிறைய அபென்ஸ் எல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா உன்னை போல அயோக்கியங்கள் எல்லாம் தலையெடுத்து இப்ப ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. இப்ப பாக்க போனா அப்படித்தான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன நீங்க ஒரு கட்சி உருவாக்குறதுல இந்த மாதிரி அதிகமா நடக்குது, என்ன காரணம்? ஏடா சிஎம் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கடா சொன்னாரு. எப்ப நீ யாராவது ஒரு குரல் கொடுத்தியலாடா? எந்த பொம்பளையாவது ஒரு குரல் கொடுத்தியலா? இந்த மாதிரி தனி மனித ஒழுக்க வேணும். அந்த நாசமா போன அந்த பெண்ணை இப்படி பண்ணவன என்ன செய்யணும் தெரியுமா? ரோட்ல விட்டு இப்ப போலீஸ் பிடிச்சிரு கண்டமா வெட்டி போடணும். அப்பதான் இருக்கிறவன் பார்த்து திருந்துவான். ஆனா நீ என்ன செய்யறா? இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னா சிஎம் கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்த மாதிரி தப்பு பண்ணதை யாருமே வரவேற்க மாட்டாங்க. நானும் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தான். அதுக்கு உன் வீட்டுல பெண் இல்லையா? ஏடா சிஎம்மோட செய்ய சொல்றாரு. அடையிற சோத்தத்துக்கு நீங்கிறே வேற எதையும் நீங்க வளர்ந்த மாடு வாய்க்கு வந்தாலும் பேசுறேன். என்னடா நீங்க எத்தனை வருஷமா அரசியல் இருந்த மாதிரி இந்த மக்களை காப்பாத்த போற மாதிரி? ஏடா இப்ப இருக்கிறவங்க ஐயோக்கிய நீ ஆட்சிக்கு வந்த பிறகு அட எந்த ஆட்சி இருந்தாலும் அயோக்கிய பயல தப்பு நாட்டு நடந்துகிட்டேங்கடா இருக்குது. நீ வந்ததோட எல்லா மக்களையும் மகான் ஆக்கிடுவியாக்கு. அட முட்டா பையில உன் கட்சியில உள்ள பொம்பளை பேசுறதும் ஆம்பளையும் பாசனையும் பார்த்தா மன அழுத்தத்தோட இருக்கிறாளுடா. இப்ப நீங்களும் இந்த மாதிரி அபென்ஸ் நடக்க வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அட வளர்ந்து கட்டவனே, உன்னால எத்தனை குடும்பம் நாசமா பேருக்கு தெரியுமா? கள்ளலாற்று பிளாக் டிக்கெட்டுங்கிறாங்க. உன்ன சிஎம் கேக்குறேன்டா. ஒவ்வொரு தொண்டைகளும் சும்மாடா இருக்கிற இவனை எல்லாம் பாத்துக்கிட்டே இனிமே எனக்கு எல்லாம் மரியாதை கிடையாதுடா. அவன உருவாக்கி சிஎம் வாயில வந்தவெல்லாம் கேக்குறாங்க. சிஎம் இனிமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நம்ம எடுத்தவங்க என்ன செய்யணும்? தடி எடுத்தவங்க தண்டைக்காரன் அப்படின்னாங்க. இது நீங்க எல்லாருமே இவனை கிழிச்சு உப்பு வைங்க. இவன் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கிறான். விஜய்க்கு நீ தாண்டா அழிவு. ஆனா இன்னைக்கு நீ கைவிட்டு சிரிக்கிற. உனக்கு சிரிக்கிற காலம் கூடிய விரைவில் நெருங்கிருச்சு. நீ பாரு என்னடா வாய்க்கு வந்தவெல்லாம் பொம்பளையும் பேசுறா ஆம்பளையும் பேசுறா. ஏடா ஒன்னு சொன்னானே விஜய், எனக்கு ஒண்ணுடா உங்களுக்கு ஒண்ணு. இப்ப சிஎம் முட்டா பையலங்கிறடா. இப்ப ஓட்டு போட்டவன் அந்த பேர் நாங்கெல்லாம் முட்டாளாடா. அது என்ன உனக்கு ஒருத்த கையை தூக்கி அடுக்கு வாத மாட அடிச்சிருச்சு. ஆனா வாட அடிச்சவனே ரொம்ப பேசாடா. நம்ம ரொம்ப பேசுறோம், நம்மள கண்டு கை விட்டு சிரிப்பாண்டு ஊரே சிரிக்க போகுது பாத்துக்க. ஏன்னா நீ வச்சு உருவாக்கி இருக்கிறவங்க உத்தமரா நினைச்சுக்கிட்ட. ஏண்டா முதலும் கோணலும் முற்றிலும் உணர்ந்து ஒரு இது கட்சி ஆரம்பிச்ச ஒரு மாவட்ட செயலாளரே ஒரு வீட்டுக்குள்ள பெண்ணுக்கு பாதுகாப்பு போயிட்டான். இந்த மாதிரி இருந்தீங்கடா எப்படிடா நீங்க எல்லாம்? ஒரு 2 வயசு பிள்ளைய கெடுக்கிறான்னா அவன் நல்லவனுக்கு பிறந்தவன் இல்லையடா, அவன் மிருகத்துக்கு பிறந்தவன். மிருகங்களோட அது வயசுக்கு தகுந்து சேர்க்க அவனை எல்லாம் என்ன பண்ணணும்டா? சவுதி துபாயில மாதிரி தலைய நடு ரோட்ல வச்சு வெட்டணும்டா. அதுக்காக சுட்டியா நாங்க நியாயப்படுத்தி பேச வரல. விட்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு உன் ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு அபென்ஸ் நடந்தா என்ன சொல்லுவீங்க? விட்டு கொடுப்பிய. அப்ப நடக்கலையா? இவர் ஒண்ணு மட்டுமா நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அதோட உங்களுக்கு வேலை விட்டு கொடுத்து பேசுறது. அவங்க சொல்றா ஒரு கூட்டத்துல அது என்ன, அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு நம்ம நல்லா கூட்டடிப்போம். இந்த மாதிரி அபென்ஸ் நடந்ததுக்கு சும்மா விட்டுட்டாங்க. கலெக்டர் போய் பார்த்திருக்காரு, மற்ற போலீஸ் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. கனிமொழி அக்கா போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் இருக்கிறாங்க. நீங்க மாதிரி 41 பேரை கொண்டுட்டு ஒடியலைடா. அட முட்டா பையில உட இதுக்கு மேல நாங்க என்ன கேக்குறது? அதுவும் முட்டா பையன் கேட்டுட்டு இதுக்கு மேல அவர் கேட்க வார்த்தை இல்ல. கேளுடானே கேளு. நாங்களும் இது சரிக்கு சமமா எங்க தொண்டர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இது உனக்கு மரியாதை இல்ல. நாங்களும் பொறுத்தல மறைக்குது பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க எல்லாம் பேசல. அப்புறம் நாங்களும் பேசலாம்ல, பேசுவோம். போய் ஒரு ஊர்ல ஆசிபாங்கிற 8 வயசு பிள்ளைய கருவறையில வச்சு கெடுத்துட்டு டெல்லியில கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு கடைசி வரையில பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாப்லடா. முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுட்டாரு. அவரை கேக்குற முட்டா பையல. அட முட்டாளு நாசமா போனவன் இந்த மாதிரி பண்ணனான் அந்த பிள்ளைய. அந்த வழி எங்களுக்கு தெரியும்டா.